ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹேர் ஆயில் தான். நான் எல்லாருமே இந்த ஹேர் ஆயில் எல்லாமே நானே ரெடி பண்ணி வச்சுருந்தது. இந்த ஒரு பொடி என்ன அப்படின்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு கேரளா நண்பர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பொடி தான். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லாம் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு நல்ல முடி வளரணுங்க. ஆனால் வந்து நான் எண்ணெய் தேய்க்க மாட்டேன், ஹேர் சீரம் போட மாட்டேன், ஹேர் பேக் போட மாட்டேன். ஆனால் எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து முடி வளரணும். என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் வந்து என்னால் வந்து அந்த இலத்தலை, அந்த வெந்தயம் அதெல்லாம் அரைச்சி என்னால் போட முடியாது. ஆனால் எனக்கு முடி வளர்ந்தே ஆகணும். அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது வந்து அவங்கள்ட்ட கேட்டு என்னென்ன பொடி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் பேக் பொடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஆட் பண்ணுறோம். வெந்தயம், உளுந்து அண்ட் எக்ஸட்ரா மருதாணி பொடி, முருங்கைக்கீரை பொடி, அதுமாரி நிறைய சொல்லிக்கிட்டே போடலாம். கரிசலாங்கண்ணி பொடி, இந்த பொடியெல்லாம் வந்து நல்லா வந்து நேவாக அரைச்சி இதில் வந்து ஒரு 10 வகையான பொடி வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் துளசி பொடி, வேப்பலை, முருங்கைக்கீரை பொடி அதெல்லாம் சொல்லவே வேணாங்க. அதெல்லாம் பெனிஃபிட், அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டு. கருவேப்பிலை பொடி அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் பொடியை வந்து நீங்கள் அரைச்சி வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் எப்பப்போ நீங்கள் தேவைப்படுதோ அப்பப்போலாம் நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சி இதை குளிக்கலாம். வெறும் ஒரு 5 or 10 மினிட்ஸ் போதுங்க. தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறி வந்துடும். நான் வந்து இதில் வந்து காமிச்சிருக்க இந்த வீடியோவில் எவ்வளோ வந்து தண்ணியாக வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே எப்படி ஊறி நல்லா பொதன்னு வருது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக லைட்டாக தண்ணி எடுத்துங்க. பார்த்திங்கன்னா வாட்டர் எடுத்து அதில் வந்து சும்மா 1 ஸ்பூன், ஏன்னா நான் இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ண போதில்லை, இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணி உங்களுக்காக இந்த ஹேர் பேக் பொடி வந்து எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நல்லா ஃபைனல் நல்லா தண்ணியாக நல்லா இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து திக்காக இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து தண்ணி நல்லா கொலக்கலான்னு இது பண்ணிட்டேன். அது 10 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து வீக்லி ஒரு 3 or 4 டேஸ் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணும்போது தலையில் வந்து இருக்கிற எல்லா சத்துமே கிடைக்குது. தலையில் வந்து பேன் இருக்குது, பொடுகு இருக்குது, எல்லாம் இந்த ஒரு ஹேர் பேக் போது எல்லாமே போயிடும். முடி வந்து சொல்லவே வேணாங்க, அப்படி வளருங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக 1 or 2 இயர்ஸாக நான் வந்து 2 or 3 இயர்ஸாகவே நான் இந்த ஹேர் பேக் தான் ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஹேர் பேக் பொடி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொல்கிற பொடி எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். உங்களால் வேணாங்க, நான் உங்கள்கிட்ட வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் வந்து நான் வந்து இந்த ஹேர் பேக் பொடி வந்து நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் வந்து போய் வாங்கி எல்லா பொடியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து வெந்தயமும் உளுந்து மட்டும் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பொடி கூட பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக நான் தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஃபைனலாக எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இந்த எண்ணெய் தாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான எண்ணெய்ங்க. முடியில் வந்து நான் ஒன்று முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஹேர் பேக் போடாமல் போங்க, ஆனால் வந்து ரெகுலராகவே ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா தலையில் வந்து நல்லா சிக்கு எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா நுனி வரையிலும் நல்லா மடித்து கட்டி நல்லா சடை போடுங்களேன். முடி எப்படி வளருதுன்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸ் தான் இந்த ஹேர் பேக்கு. அதுக்கப்புறம் நம்ம போடுற ஒரு நேச்சுரல் பொருளுமே தலைக்கு நல்லா எண்ணெய் வைங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட்னே சொல்லுவேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணியாக வச்ச ஒரு இது எவ்வளோ கொலன்னு கையில் வந்து நான் தடவி பார்த்தேன். கையிலே தடவும் போதே அவ்வளோ சாஃப்ட்டு, முடிக்கு தடவினா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.